தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் ஃபைனல் இயர் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ இது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே கவர்மெண்ட் ஜாபை பற்றி சொல்லிடுறேன். ஒரு கவர்மெண்ட் டீச்சர் அப்படின்னாக்கா அவங்களுக்கு நிறைய சேலரி கிடைக்கும், பென்ஷன் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒர்க்கும் கம்மி, இந்த மாதிரி நிறையா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அது மாதிரி இருக்கும்போது நம்ம கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெட் எக்ஸாம் எழுதணும். டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அதை தமிழ்நாட்டில் கண்டக்ட் பண்ணுறதுனால டிஎன் டெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இங்கே பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு 2 இருக்குது. பேப்பர் 1 யார் எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டிடிஎட் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேப்பர் 1 எழுதுவாங்க. ஏன்னா அவங்க 1 to 5க்கு கிளாஸ் டீச்சராக போகிறவங்க. ஓகே, 1 to 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் 1 to 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க. இதே நீங்கள் வந்து 6th ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆகணும் அப்படின்னாக்க நீங்கள் என்ன கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா பேப்பர் 2 கிளியர் பண்ணியிருக்கணும். இதில் 2 இருக்குது. பேப்பர் 2ல் சயின்ஸ்க்கு பேஸ் பண்ணி இருக்குது, இன்னொன்று சோஷியல் பேஸ் பண்ணி இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், அப்புறம் சோஷியல். இங்கே வந்து தமிழ், இங்கிலீஷ், அப்புறம் வந்து மேக்ஸு, சயின்ஸு. ஓகே, ஸோ 2 குரூப்பாக பிரிப்பாங்க இந்த பேப்பர் 2 அப்படிங்கிறதுக்கு. இது கண்டிப்பாக முடித்தாதான் நீங்கள் வந்து டீச்சர் ஆகிறதுக்கு டீச்சர் அப்படிங்கிறது எலிஜிபிலிட்டி. ஓகே, ஸோ அதுக்கப்புறமேட்டும் ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கவர்மெண்ட் டீச்சர் ஆகணுன்னா டெட்டு எழுதி பாஸ் பண்ணலாம். அப்போ டெட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் தமிழ்நாட்டில் வந்துட்டு எத்தனை தடவை எக்ஸாம் கண்டக்ட் பண்ண சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ட்வைஸ் வந்து 2 தடவை செமஸ்டர் மாதிரி கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெட் எப்படி வந்து 2 தடவை கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா பிஜி முடித்தவங்களுக்கு, அது மாதிரி இவங்களுக்கு யூஜி முடித்தவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 தடவை கண்டக்ட் பண்ணணும். ஆனால் போன வருஷம் வரைக்குமே அவங்க வந்து ப்ராப்பராக எந்த டெட் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணலை. எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க எக்ஸாம் டேட்டு, எப்போ எக்ஸாம் இருக்கும், எதுவுமே கன்ஃபார்மாக இல்லை. ஸோ இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறமேட்டு இதில் மாற்றம் வந்திருக்கலாம். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்டு, நீங்கள் வந்து டெட் எக்ஸாம் கிளியர் பண்ண பிறகு தான் டிஆர்பி, அதாவது ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இப்போ தான் நீங்கள் வேலைக்கே அப்ளை பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு டீச்சர்னு நீங்கள் எலிஜிபிளான ஆளுன்னு சொல்லணும். அதுக்கப்புறமேட்டு இந்த அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும். ஓகே, இந்த 2 எக்ஸாமும் எழுதினா தான் நீங்கள் வந்து கிளாஸ் 1 to 8க்கு நீங்கள் கிளாஸ் எடுக்க முடியும். நீங்கள் கிளாஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பிடி அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது கவர்மெண்ட் டீச்சராக ஆகலாம். அதுக்கு எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லியாச்சு. யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பின்னு 2 இருக்குது. யூஜி டிஆர்பி அப்படிங்கும் போது 6th to 8th ஸ்டாண்டர்ட், பிஜி டிஆர்பி அப்படிங்கும் போது 11th to 12th ஸ்டாண்டர்ட். இவங்க 9th to 10th ஸ்டாண்டர்ட் கூட எடுப்பாங்க. ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து டெட்டு தேவையில்லை. நீங்கள் பிஜி முடிச்சிருந்தீங்க, சேம் சப்ஜெக்ட் பிஜி முடிச்சிருந்தீங்க, யூஜி பிஜி அண்ட் பிஎட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஜி டிஆர்பி டைரெக்டாக எழுதிக்கலாம். நீங்கள் வந்து டெட் எழுத தேவையில்லை, யூஜி டிஆர்பி எழுத தேவையில்லை. பிஜி டிஆர்பி எழுதுனீங்கன்னா 10th to 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து கிளாஸ் டீச்சர், நீங்கள் பிஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணால் தான் உங்களால் கவர்மெண்ட் டீச்சருக்கு போக முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னும் நிறைய வேக்கன்சிஸ் எல்லாம் நிறைய இடத்துல இருக்குது. எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ், டிஎஸ்சி, இது எல்லாமே என்னது சர்வசிக்ஷா அபியான் அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்க வந்து டீச்சர்ஸை ஹையர் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு. அதனால் நமக்கு நிறையா ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், பென்ஷன் கிடைக்கும், நல்ல இன்கம், ஸ்டேபிளான இன்கம் இருக்கும். ஸோ இதே மாதிரியே சிடெட்டுன்னு இருக்குது. அதாவது நமக்கு எப்படி 2 ஜிஎஸ்டி போடுறாங்க இல்லையா, தமிழ்நாடு ஜிஎஸ்டி, அடுத்தது சென்ட்ரல் ஜிஎஸ்டி, அதே மாதிரி தமிழ்நாடு டெட்டு, சென்ட்ரல் டெட்டுன்னு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் டீச்சர் ஆகணும் இந்தியன் கவர்மெண்ட்டில் அப்படின்னா நீங்கள் சிடெட் கிளியர் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக நீங்கள் தனியாக படித்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு வந்து சிலபஸ் வந்து வேறு, அதை நீங்கள் படித்து கிளியர் பண்ணணும். இல்லை எனக்கு உடனே வேலை வேணும், ஃபினான்ஷியலி எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் நீங்கள் வேலைக்கு போகலாம். இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டு மெட்ரிக் ஸ்கூலு ஏதோ ஒரு ஸ்கூல்ஸில் நீங்கள் வேலைக்கு போகலாம். வேலைக்கு சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும்.
அது 12,000லேருந்து 35,000 சொல்லி எக்ஸாக்டாக சொல்லியிருக்காங்க. அதை விட கம்மியாக கூட 9,000லேருந்து கூட வாங்குகிறாங்க, சம்பளம் வாங்குகிற டீச்சர்ஸ் இருக்காங்க. பட் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். அதன் மூலியமாக நீங்கள் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பிக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அந்த கிளாஸில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்லேருந்து தான் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதே சமயத்தில் அந்த புக்ஸை எடுத்து நல்லா படிக்கிற மாதிரியும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ப்ரைமரி ஸ்கூல் டீச்சராக போகலாம், வைஸ் பிரின்சிபலாக போகலாம், என்ன வேணா போகலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில். ஆனால் சேலரி ரிமைன்ஸ் த சேம். இப்போ இல்லை எனக்கு இது எதுவுமே வேணாம், எனக்கு ஹையர் செகண்டரி ஸ்டடீஸ் படிக்கணும், காலேஜஸ்லலாம் போய் டீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எம்எட் போடலாம். பிஎட் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் எம்எட் போடுங்க. எம்எட் முடிச்சுட்டு சும்மா இருக்காதீங்க, பிஹெச்டியும் கண்டினியூஸாக முடிச்சிருங்க. இன்னும் எஜுகேஷனில் பிஹெச்டியும் முடிச்சிடலாம். ஓகே, அப்படி நீங்கள் பிஎட் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் டைரெக்டாக எம்எட் போடலாம். எம்எட் போட்டு பிஹெச்டி பண்ணலாம். அதே மாதிரி அவங்க நெட் எக்ஸாமும் எழுதி கிளியர் பண்ணி கவர்மெண்ட் காலேஜுக்கு அவங்க ப்ரொஃபஸராக போகலாம். இல்லை நான் ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு டிப்ளமோ இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்குது. அவங்க ஸ்பெஷல் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா, சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷனில், இன்க்ளூசிவ் எஜுகேஷன்லலாம் அந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனை கவனிச்சிக்கிறதுக்காக இந்த டிஎஸ்சி இதுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மாதிரி மாண்டசரி ட்ரைனிங்லாம் போனீங்கன்னா அதுக்கும் நல்ல சேலரியும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சேலரியும் ஹையாக கிடைக்கும். இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜி ப்ளஸ் பிஎட் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெட்டு கிளியர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமேட்டு யூஜி டிஆர்பி 2வது எக்ஸாம் எழுதியிருக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காது. இதே பிஜி ஸ்டூடெண்ட்ஸு இவங்க யார் 1 to 8th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் 9th to 12th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ் டைரெக்டாக பிஜிடிஆர்பி எழுதலாம். ஓகே, அவங்களுக்கு டெட்டு தேவை கிடையாது. அவங்க டைரெக்டாக என்ன பண்ணுவாங்க, 9th to 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுப்பாங்க. இதுதான் இதுக்குரிய டிஃப்ரென்ஸ். நிறைய பேர் இதுக்கு யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்களே, ஸோ அதுக்காக இந்த வீடியோ. ஓகே, ஸோ இன்னொரு தடவை கிளியராக இந்த டேபிளில் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் to 5th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சராக ஆகணும் அப்படின்னா டெட்டு எழுதியிருக்கணும். 6th to 8thனாலும் டெட் எழுதியிருக்கணும். 9th to 10th அப்படின்னாலும் 11th to 12thனாலும் டெட்டு தேவையில்லை. 2 பேரும் டைரெக்டாக பிஜிடிஆர்பி எழுதி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போயிடலாம். அடுத்தது ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரி சர்டிஃபிகேட் எப்போ வரும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது டவுட்டு. அதை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட்டு செமஸ்டரில் நான் போட்ட வீடியோஸில் பார்த்திங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு ஆகஸ்ட் மந்த்து எழுதுனாங்க லாஸ்ட் இயர். இப்போ நீங்கள் ஜூலையில் எழுதுனீங்களா, அது மாதிரி ஆகஸ்ட் எழுதுனாங்க. அப்படி எழுதினவங்களுக்கு எப்போ ரிசல்ட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் தான் ரிசல்ட் வந்துச்சு. செப்டம்பர் அக்டோபர் 2 மாதம் ஆகிடுச்சு ரிசல்ட்ஸ் வரத்துக்கு. இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கீங்க ஜூலையில். இப்போ நியூ கவர்மெண்ட் நியூ ரூல்ஸ் என்ன நடக்கும் தெரியாது. பட் அட்லீஸ்ட் 1.5 months ஆகும் ரிசல்ட்ஸ் வரத்துக்கு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணும். அப்படின்னு சொல்லி பார்த்தா செப்டம்பரில் தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. ஆனால் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா, நான் டெட் எழுதலாமா, நான் யூஜி டிஆர்பி எழுதலாமா, பிஜிடிஆர்பி எழுதலாமா அப்படின்னா எல்லாமே நீங்கள் ஃபைனல் இயர்லேருந்தே எழுத ஆரம்பிச்சிருக்கலாம். எந்த சர்டிஃபிகேட்ஸுக்கும் யாருக்கும் தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக எக்ஸாம் எழுதலாம். அதே போல் டைரெக்டாக நீங்கள் பிஜியும் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் சர்டிஃபிகேட்ஸ் வரதுக்கு லேட் ஆகும் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலன்னு. ஸோ சர்டிஃபிகேட் எப்போ வரும்ன்ற அடுத்த கொஸ்டினுக்கு 2024லேருந்து 2026 அந்த பேட்ச், அந்த 2022 to 24 அவங்க பேட்ச்லாம் பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி உள்ள பேட்ச்லாம் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாமே வந்துருச்சு. ஓகே, 1 இயருக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறமேட்டு அதாவது செமஸ்டருக்கு வர மார்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது 1 இயருக்கு அப்புறம் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு மிச்சம் எல்லா கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் எல்லாமே 1 இயருக்கு அப்புறம் வந்துச்சு. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் டிகிரி சர்டிஃபிகேட் வந்துச்சு. இந்த 2023 to 2025 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தான் 1 இயருக்கு அப்புறமேட்டு எல்லா சர்டிஃபிகேட்ஸும் கொடுக்கறதுக்கு சொல்லி ஆர்டர் பண்ணி அதே மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்ஸும் கொடுத்துட்டாங்க. 2025 அதாவது லாஸ்ட் இயர் முடித்தவங்களுக்கு இந்த இயர்
வந்து அவங்களுக்கு எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே வந்துருச்சு. ஸோ 1 இயர்க்குள்ளே உங்களுக்கு எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வந்துடும். நீங்கள் சர்டிஃபிகேட்காக வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் அடுத்ததாக நீங்கள் ஜாப் போகிறதுனாலும் போகலாம், பிஜி படிக்கிறதுனாலும் படிக்கலாம். இதுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் ஒரு தடை கிடையாது. உங்களோட நெக்ஸ்ட்டு ப்ராசஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. இன்டர்வியூஸ் வந்துச்சுன்னா இன்டர்வியூஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள், சிவி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஸ்கூலில் போனீங்கன்னா நீங்கள் நடத்த அந்த சப்ஜெக்ட்ஸில் வச்சு தான் டெட்டெல்லாம் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எழுத ஆரம்பிக்கலாம். இல்லை நான் ஸ்பெஷலாக டெட்டுக்கு போகணும், அதுக்கு கோச்சிங் போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அது இன்னும் செமஸ்டர் பேட்டர்ன் மாதிரி எக்ஸாம் வந்து ட்வைஸு நமக்கு வைக்கிறது இல்லை நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அது வெல் அண்ட் குட். அது வந்து ட்வைஸ் வைக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் வைப்பாங்க. ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். உங்கள் ஊராக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எழுதுங்க. அது ட்வைஸ் இயர் வைப்பாங்க கண்டிப்பாக. அதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு எக்ஸாம் நம்ம எழுதணும்.